ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த லாங் வீடியோ யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட மினி பிளாக் வெர்ஷன் தான் இப்போ உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு தான். காலையில் கிச்சனில் வந்து பார்க்கும்போது கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருந்துச்சு. நிறைய பாத்திரங்களும் அப்புறம் கவுண்டர் டாப்லாம் வந்துட்டு கச்ச கச்சன்னு இருந்துச்சு. எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணிட்டு பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சுட்டு சிங்கையுமே கையோட கழுவி வச்சாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ராகி கூழ் செஞ்சிருந்தேன். முத நாள் வச்ச குழம்புல இருந்த கருவாடை தொட்டுட்டு நான் கூழ் குடிச்சிட்டேன். சஞ்சய்க்கும் விஸ்வாக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாங்காய் கட் பண்ணி கொடுத்தாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச கையோட சைட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. கடகடன்னு அங்க போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். லாஸ்ட் 2-3 வாரமா வீட்டோட அவுட்டர் சைட் தான் பூசிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் உசூர்ல பயங்கரமா மழை பெய்யுது. டெய்லி ஈவினிங் ஆச்சுன்னா நல்ல மழை. அதனால வந்துட்டு இப்போ வந்துட்டு உள்ள பூச ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னன்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஈவினிங் போல கிளீனிங் ஆக்டிவிட்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு ஹெல்ப்பர் அக்கா வந்துட்டு சாட்டர்டே வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது அவங்க கூட பேசிக்கிட்டே பாலக்கீரை வந்துட்டு ஆஞ்சு வச்சுட்டு இருந்தேன். கீரையை வந்துட்டு ஆஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவுக்கு ஊற போட்டிருந்ததையும் அரைச்சி வச்சுட்டு நைட்டு போல நானும் பசங்களும் சேர்ந்துட்டு சப்பாத்தி பாலக் பன்னீரும் செஞ்சு அன்னைக்கு டின்னர் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். அண்ட் தென் டாடா, பை பாய்.